யாராதா பூமாரி அக்கா அம்மா பேசாம வீட்ல இருக்கலாம்ல, ஏன் வெளியெல்லாம் போறாங்க? இப்பதானே உடம்பு சரியில்லாம ஆகி சரியாயிருக்காங்க. வீட்டுலதான் எப்பவுமே இருப்பாங்க, என்னன்னு தெரியலையா? பக்கத்துல இருக்க ஏதாவது கடைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்துல இருக்க கடைக்குமே போகாம இருக்கலாம்ல கொஞ்ச நாளைக்கு. இதெல்லாம் தேவையா? அதெல்லாம் எனக்கு புரியுது அண்ணி நீங்க சொல்றது. அதுக்காக அவங்க கிட்ட சொல்லவா முடியும்? அதுவும் சரிதான். இல்லம்மா, உடம்பு சரியில்லாம இருக்குல்ல, ஏன் தேவையில்லாம அங்கங்க அலைஞ்சுக்கிட்டு? வீட்ல இருந்தா கூட கொஞ்சம் நாள்ல சீக்கிரம் நல்லா ஆயிடுவாங்கல்ல. ஆமா, உங்களுக்கும் எனக்கும் புரிஞ்சு என்ன செய்ய, அவங்களுக்கு புரியணும்ல. பூமிகா, ராதா, இந்தா டீ எடுத்துக்கோங்க. ஐயோ பூமாரி அண்ணி, எதுக்கு இப்ப தேவையில்லாம இதெல்லாம் போட்டுட்டு வந்தீங்க? பூமாரிக்கா, நாங்க வரையில தான் டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்தோம். அதனால என்னம்மா, இப்பதானே வந்திருக்கீங்க வீட்டுக்கு, வந்தவங்க கிட்ட சும்மாவா பேசிட்டு இருக்க முடியும்? டீ எதுவும் கொடுக்காம இந்தாங்க எடுத்துக்கோங்க. ஏன் அண்ணி, நாங்க என்ன வேற ஆட்களா சும்மா டீ எல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு? நீங்க கூட தான் வேற யாரையோ பார்க்க வர்ற மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் நான் கேட்கவா செஞ்சேன்? எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? அம்மா சாப்பிடுவாங்கல்ல, உடம்பு சரியில்லாம இருந்திருக்காங்க, அதான் வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் எதுக்கு ராதா தேவையில்லாம? ஏன் நீ அம்மா எதுக்கு வெளியெல்லாம் அனுப்புறீங்க? கொஞ்ச நாளைக்கு நீங்களும் காவியக்காவும் பாத்துக்கிட வேண்டியனே. ஐயோ, எத்தனை வாட்டியோ சொல்லியாச்சு, அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அதுவும் இல்லாம எங்களுக்கு எங்க வேலையை பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்கு. இப்ப பிள்ளைங்களை வேற 4 மணி கிட்ட போய் கூப்பிட போகணும். அதுக்கே எனக்கு நேரம் சரியா வந்துடுது. அதனாலதான் பக்கத்துல உள்ள கடைகளுக்கு எல்லாம் அம்மா போயிட்டு இருக்காங்க. காவியாவும் இன்னைக்கு பாப்பாக்கு எதுவும் வாங்கணும்ட்டு பாப்பாவையும் தூக்கிட்டு போயிருக்கா. ஓ அப்படியா? காவியக்கா எங்க போயிருக்காங்க அப்போ? எந்த கடைக்கு போயிருக்காங்க? அங்க வீட்டு கிட்டத்துல ஒரு கடை இருக்குல்ல, பிள்ளைங்க சாமான் கடை, அந்த கடைக்கு தான் தூக்கிட்டு போயிருக்கா. ஐயோ, காவியாக்காக்கு ரொம்ப சிரமமா இருக்குமா அங்க இருந்து அங்க வர்றதுக்கு? ஆமா, என்ன பண்றது? சரி, டீ ஆறுது, எடுத்துக்கோங்க. இப்ப அம்மாக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்குல்ல பூமாரி அக்கா? நல்லா இருக்கு பூமிகா. அங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? உங்க அத்தை நல்லா இருக்காங்களா? அப்புறம் சக்தி நல்லா இருக்காரா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. யாராதா உன் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு அண்ணி. நீ எங்க இருக்க ராதா? இங்கதான் இருக்கியா? ஆமா அண்ணி, இங்கதான் இருக்கேன். ராதா வந்து 1 மாசத்துக்கு கூட ஆகுது, இங்கதான் இருக்கா, இன்னும் போகல அங்க. ஆமா அண்ணி, வீட்டுலதான் இருக்க. அங்க யாருமே கூப்பிடவும் இல்ல, நான் போகவும் இல்ல. ஏன் ராதா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்தேன், அப்புறம் ஏன் கூப்பிடல உன் அத்தை? தெரியல, அவங்களே வீட்டு வேலை எல்லாம் பண்ணிக்கிடுவாங்க போல, அதான் என்ன கூப்பிடல. நானும் சரி ஓகேன்ட்டு வீட்லயே இருந்துட்டேன். வீட்டுக்காரர் கூட ராதாவை இன்னும் கூப்பிடல, அதான் எங்க எல்லாருக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. அண்ணி, அப்படியெல்லாம் கிடையாது. அவர் எனக்கு உடம்பு நல்லா ஆகணுங்கிறதுக்காண்டி தான் வீட்டில் விட்டுருக்காரு, மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. நான் இங்கே இருக்கிறதுனால அவருக்கு என்ன லாபமா நஷ்டமா? அதுக்கு இல்ல ராதா, ஒரு வார்த்தை கூட நீ எப்படி இருக்க என்ன எதுன்ட்டு அவர் கேட்கலையா? ஏன் நீங்க வந்து பாத்தீங்களோ அவர் கேட்கலன்ட்டு? அதெல்லாம் அவர் என்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்காரு. அவர் என்கிட்ட போன் பேசல, நீங்க இருக்க மாட்டீங்க, அதனால அது உங்களுக்கு தெரியாம வேணா இருக்கலாம். இல்ல ராதா, உன் அத்தை கூட ஒரு வாட்டி கூட போன் பண்ணி கேட்கல, அதுதான் சொல்ல வந்தேன். அத்தை பத்தி பேசணும்னா அத்தை பத்தி மட்டும் பேசுங்க, என் வீட்டுக்காரரை பத்தி ஏன் பேசுறீங்க? ஏன் ராதா, கோபப்பட்டியோ? அப்படியெல்லாம் இல்ல நீங்க சொல்ற விதம் சரியில்லைல, அதான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். ராதா, அவர் உனக்கு போன் பண்ணி ஒரு 5 நாள் இருக்குமா? நல்லா சொல்லு பாப்போம். ஆமா நீ 5 நாள் இருக்கும் தான். இப்ப என்ன அதெல்லாமா நீங்க கணக்கு வச்சிருக்கீங்க? இல்ல ராதா, ஒரு 2 நாளைக்கு ஒருக்க போன் பண்ணாலும் சரிங்களா? 5 நாள் ஒரு மனுஷன் போன் பண்ணாம இருக்காருன்னா அப்ப என்ன சொல்றது நம்ம? அதுக்காண்டி என்ன நீ பண்ண சொல்றீங்க? சரி சரி, கோவப்படாத ராதா, நான் சாதாரணமா தான் சொன்னேன், உன் மேல உள்ள அக்கறை இல்லைன்னு சொல்றேன். நீ ஏன் இப்படி கோவப்படுற? நான் கோவம்லாம் படலையா? நீ என் ஃபேஸ பாருங்க, நார்மலா தான் இருக்கேன், நார்மலா தான் உங்ககிட்ட பேசுறேன். நீங்க ஏன் அதை கோவம்னு நினைக்கிறீங்க? அவர் ஃபோன் பண்ணல அப்படி இப்படிங்கிறீங்கல்ல, அப்படி இல்லைன்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான். சரி ராதா, இனிமே நான் அவரை பத்தி எதுவும் பேசல, நீ கோவப்படுறன்னு நினைக்கிறேன். இல்ல பூமிகா, நீ தெரியாம தான் பேசுறேன்னு நினைக்கிறேன். வினோத் அப்படி ஆள்லாம் கிடையாது, ராதா உண்மையில நல்லா பாத்துக்கிடுவாரு. அனு மாதிரி, அனு அம்மா மாதிரி குணம்லாம் அவருக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஐயோ பூமாரி அக்கா, நானும் கிடையாதுன்னு தான் சொல்றேன், கிடையும்னா சொல்ல கிடையாது. ஆனா ஒரு 5 நாள் போனே பண்ணல ராதாக்கு, அதை தான் சொன்னேன். ஏன் அண்ணி, சில பேர் போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் எப்பவாச்சும் பேசுவாங்க, இதுல என்ன இருக்கு? ஆமா ஆமா அப்படிதான். ராதா சரி, டீய குடி, ஆறுதுல்ல. சரி விடுங்க, வீட்டு பேச்சு பேசினாலே சண்டையில தான் வந்து முடியுது, என்ன பண்றது? சரி பூமாரி நீ, அனு நீ வந்தாங்களா? அனுவா? அவ எதுக்கு இங்க வர போறா? இல்ல நீ உங்க அம்மாவை பாக்கிறதுக்கு. இன்னும் வரல, ஆனந்தி கூட வரல, அவங்களுக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். அனு ஒரே குழந்தைய பாத்துட்டு இருப்பா, அதனால கண்டு வராம இருந்திருப்பா. நேத்து கூட வெளியே பார்த்தேன், எங்கேயோ கடைக்கு போயிட்டு இருந்தாங்க. குழந்தைக்கு ஏதாவது வாங்குறதுக்காண்டி போயிருப்பா. குழந்தை என்ன பரோட்டாவும் சிக்கன் கறியுமா சாப்பிடுது? ஏதோ ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போனாங்க. சமைக்கிறதுக்கு நல்ல வலிக்குது போல, அதான் கடையில ஆர்டர் பண்ணி திங்கிறாங்க போல. நீங்க இருந்தவரை நீங்களே சமைச்சு கொடுத்துட்டு இருந்தீங்க,
இப்போ யாரும் இல்லைல, அதான் இந்த மாதிரி தனிக்காட்டு தீவனம் மாதிரி நடக்குது போல தனியா. அப்படியா? அங்க கடை சாப்பாடு யாருமே சாப்பிட மாட்டாங்களா? ஐயோ பூமாரியக்கா, அதெல்லாம் நீங்க இருக்கிற வரை ஏதாவது காய்ச்சி போடுவீங்க, அவங்களும் வந்து சாப்பிடுவாங்க. அதனால கடை சாப்பாடே வேணாம், காலையில் இதை பண்ணு மதியானம் அதை பண்ணுன்ட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எல்லா வேலையும் அவங்க தானே பார்த்தாவணும், அதான் நல்லா வலிக்குது போல, அதான் கடையிலே வாங்கி சாப்பிடுறாங்க. சரி, சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டும், அதுக்காண்டி இப்போ என்ன பண்ண முடியும்? மலர்விழி அம்மா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்காங்க. எங்கள் அத்தை கூட அன்னைக்கு பற்றி பார்த்துட்டு பேசினாங்க. பூமாரி போனதுனாலயே வருத்தமாக இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க மூஞ்சில நல்லா தெரியுதுக்கா, நீங்கள் இல்லாதனால தான் வருத்தப்படுறாங்கன்ட்டு. ஆமா ஆமா, நான் கூட அன்னைக்கு போன பூமாரி நீ. அப்படியா? வீட்டுக்கு போனியா? ஆமா, போக போய் தான் உங்க அம்மாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் அண்ணிக்கிட்ட சொன்னேன், நம்ம ஒரு நாள் போய் பார்ப்போமான்ட்டு. அப்புறம் தான் அண்ணியும் சரின்னு சொல்லி நாங்க 2 பேரும் கிளம்பி வந்திருக்கோம். ஓ அப்படியா? அத்தை கூட நான் இருக்கையில உன்னை பத்தி தான் பேசிட்டே இருப்பாங்க. ராதாவை பார்க்கவே முடியல, வரமாட்டேங்க, அனு இருக்க போய் தான் வரமாட்டேங்க அப்படின்னுட்டு. ஆமா, அதை ஏன் கேக்குறீங்க பூமாரி அக்கா, அங்க போன ராதாவை கூட அழ வச்சு பத்தி விட்டுருக்காங்க. அச்சச்சோ, யார் பூமிகா? வேற யாரு, உங்க தங்கச்சி அனு அக்கா தான். ஏன், அவளுக்கு என்னவா? எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கா? யாரு கண்டா, ராதாவை தேவையில்லாம அதை இதை பேசி அழ வச்சிருக்காங்க. என்ன பண்ண, ராதாவும் அழுதுகிட்டே தான் வந்தான். அதான் நாங்க வீட்டுல எல்லாரும் சொல்லி வச்சிருக்கோம், இனிமே அங்கெல்லாம் ஒண்ணும் போக வேணான்ட்டு. ஏன், அவளுக்கு பயந்துட்டு போகாம இருக்கணுமா? அங்க அத்தை இருக்கிறதுனால ராதா அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவா, அதனால என்ன தப்பு இருக்கு? அவ ஏதாவது பேசிட்டு தான் இருப்பா, இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட வேண்டியதுதான். அவ பேசுறதுலாம் இப்படி அப்படின்னு எடுத்தோம்னா அவ்வளவுதான் கஷ்டம். ஆனா பூமாரிக்கா, உங்களுக்கு அமைஞ்ச மாமியார் மாதிரி வேற யாருக்கும் அமைய மாட்டாங்க. அவ்வளோ தங்கமான மாமியார். உங்களுக்கு ஹஸ்பண்ட் கூட அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்காரு. பரவாயில்ல, இங்க வந்து இருக்கிறதுக்கு ஸ்டே பண்றதுக்குலாம் சரின்னு சொல்லிட்டாரு. ஆமா, நீ மட்டும் என்ன பூமிகா, உனக்கு மட்டும் மாமியார் என்ன நல்ல மாமியார் தானே அமைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உன் ஹஸ்பண்ட் என்ன சக்தி என்ன, அவரும் நல்லவர் தான், ரொம்ப நல்லவர்னு கூட சொல்லலாம். ஆமா ஆமா, அது என்னமோ சரிதான். உண்மையிலே வீட்ல மாமியாரும் ஹஸ்பண்டும் சரியா இருக்கணும், அப்பதான் வீடு வீடு மாதிரியே இருக்கும், தெரியுமா பூமிகா? கரெக்டா சொன்னீங்க பூமாரி அக்கா, அப்படிதான் இருக்கணும். அப்படி மட்டும் இல்லாம இருந்தது ரொம்ப கஷ்டம்தான், நம்ம வாழ்க்கையே நரகமாயிடும். ஏன்டா அந்த வீட்டுல இருக்கணும்ட்டு இருக்கும், எங்கேயாச்சும் தப்பிச்சு ஓடியெல்லாம் கூட தோணும் தெரியுமா? நல்ல வேலை நம்மளுக்கு அப்படி அமையலப்பா. அமைஞ்சாலும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் பூமிகா, என்ன பண்ண முடியும் நம்மளால? ஒன்னும் பண்ண முடியாது. பூமாரி அக்கா, நீங்க வேணா அப்படி ஏத்துக்கிட்டு இருக்க ஆளா இருப்பீங்க, நானா இருந்தா அவ்வளவுதான், அந்த வீடே வேணாம், அந்த கல்யாணமே வேணான்னு வீட்டை விட்டு வெளியே வந்துருவேன். அப்படி இருக்கும் எனக்குலாம். அண்ணி கிளம்பலாமா? இருமா, இப்பதானே வந்தோம், கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புவோம். அதானே, என்ன ராதா இப்பதானே வந்தேன், இருங்க. இல்ல, எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் சொல்றேன். ஆமா, அப்படி என்ன வெட்டி முறிக்கிற வேலை? ஒரு வேலையும் கிடையாது, நான் தானே பார்க்க போறேன், நீ அமைதியா இரு ராதா பேசாம. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சரஸ்வதிக்கு எப்போ குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க? இன்னும் 2 வாரம் ஆகும். நானும் அவங்கள போய் பார்க்கவே இல்லை பூமாரி அக்கா. ஏன் பூமிகா, நீ அடிக்கடி போய் பார்த்துட்டு வரலாம்ல? அவ ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கா, நாங்க கூட அன்னைக்கு போயிருந்தப்ப ரொம்ப அழுதுகிட்டு தான் இருந்தா. என்ன பண்றது, எல்லாம் எங்க அம்மா செய்யற வேலை, கொஞ்சம் கூட சும்மா இருக்காம இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அனுபவிக்கிறது எங்க அண்ணனும் அண்ணியும் தான். இருந்தாலும் உங்க அம்மாக்கு இவ்வளோ இருக்காது. ஆமா, என்ன பண்றது. அண்ணி வாரீங்களா எப்படி? இல்ல நான் மட்டும் கிளம்பவா? நீங்க இருந்துட்டு வேணா வாங்க. ஏ ராதா, என்ன ஆச்சு ராதா? பூமாரி அக்கா அம்மா வெளியில போயிருக்காங்க, அவங்கள தானே பார்க்க வந்தோம். பார்த்துட்டு இதை கொடுத்துட்டு தானே போக முடியும், திடுத்துப்புன்னு வந்து கூப்பிட்டுட்டு நிக்கிறேன். அவங்க எப்பனாலும் வருவாங்க, என்னால அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் கிளம்புறேன், நீங்க வாங்க. பூமாரி அண்ணி, நான் வர்றேன். ஏ ராதா, இரு ராதா, நானும் வர்றேன். என்ன ஆச்சு ராதாக்கு, ஏன் இப்படி திடுத்துப்புன்னு கிளம்புறா? தெரியலையே பூமாரி அக்கா என்னன்ட்டு. சரி ஓகே, அம்மா வந்தேன்னா நாங்க வந்தேன்ட்டு சொல்லுங்க. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, அவ கிளம்பிட போறா, நானும் கிளம்புறேன் பூமாரி அக்கா. சரி ஓகே, ஏதோ அர்ஜென்ட்டான வேலை இருக்கு போல, அதான் சீக்கிரமா கிளம்புறா. சரி ஓகே பூமிகா, போயிட்டு வா. என்னாச்சு? சரி ஓகே, டீயை கூட குடிக்காம போயிட்டாளோ, ஏதோ வேலை இருக்கு போல ராதாக்கு. ஏதாவது ஃபோன் ஏதாவது வந்திருக்குமா என்னன்னு தெரியலையே, சவுண்டு கூட கேட்ட மாதிரி இல்லை. சரி, அப்புறமா என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிடலாம்.